வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் இந்த சப்ஜெக்டோட ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா இந்த ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏப்ரல் மே 2023 வந்து உங்களுக்காக கேட்ட ப்ராப்ளம் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நிறையா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் கூடயே சேர்ந்து நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக புரியும், ஓகேங்களா? இது போக பார்த்தீங்க அப்படின்னோம்னா இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் நம்ம ஒரு இயர்லையும் கேட்ட கொஸ்டின் ஃபுல்லாமே வந்து டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணி நம்ம போட போகிறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், ஓகே? இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னோம்னா ஒரு 2 மைண்ட் இருக்கு. அந்த 2 மைண்ட்ஸோட கலோரிஃபிக் வேல்யூ டேட்டா வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னோம்னா யூஸ் தி 0.01 level of significance to test whether the difference between the means of two samples. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 மைனோட சாம்பிள் டேட்டா கொடுத்துருக்காங்க. 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கான்றதை வந்து செக் பண்ணி சொல்லணும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்ன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வச்சிடணும், ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஆல்ரெடி நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டெயில்டு, ரைட் டெயில்டு, லெஃப்ட் டெயில்டுன்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப் இருக்கும், 3 இருக்கு, ஓகேங்களா? இதில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எதில் வருதுன்னு பார்த்துக்கணும், ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா 2 டெயில்டில் வருது. எப்படி நான் அதை 2 டெயில்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னோம்னா எந்த ஒரு டைரக்ஷனுமே கொடுக்கல, ஓகேங்களா? மீன் ஒன்று வந்து மீன் ஒன்னோட கிரேட்டராக இருக்கா இல்லை லெஸராக இருக்கா அந்த மாதிரி அவங்க எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கான்னு மட்டும் தான் என்ன பண்ண சொல்கிறாங்க, செக் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டெயில்டு டெஸ்ட்டில் தான் வரும், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 டெஸ்ட் ஃபார்முலா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா டி டெஸ்ட் அண்டு இசட் டெஸ்ட், ஓகேங்களா? ஸோ வந்து டி டெஸ்ட் அப்படின்னா 2 ஏதோ ஒன்றா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா சாம்பிள் சைஸை வந்து நம்ம இங்கே வந்து நோட் பண்ணுறோம். இங்கே சாம்பிள் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னோம்னா 5 இருக்கு. 1 2 3 4 5. மைன் 1க்கு 5 கொடுத்துருக்காங்க. மைன் 2க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாம்பிள் சைஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 30, ஓகேங்களா? அப்படின்னா இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா மேக்ஸிமம் டி டைப்பாக இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கல. அப்படின்னா கண்டிப்பாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டி டெஸ்ட் தான், ஓகேங்களா? ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியும். இப்போ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹைபாதிசிஸை வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா டிஃபைன் பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இதே மாடலில் தான் எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா டிஃபைன் தி ஹைபாதிசிஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 2 டைப் ஆஃப் ஹைபாதிசிஸ் வந்து இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நல் ஹைபாதிசிஸ், இன்னொன்று என்னன்னா அல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ், ஓகேங்களா? ஸோ நல்ல ஹைபாதிசிஸ் நம்ம என்ன பண்ணுறோம் H0ன்னு எழுதுறோம். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா 2 மீனுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். μ1 ஈக்குவல் டு μ2 நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அசியூம் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ் HA. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா μ1 நாட் ஈக்குவல் டு μ2 நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னோம்னா அசியூம் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அசியூம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதே மாதிரி அடுத்து என்ன டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 2 டெய்ல்டு டெஸ்ட்னு வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா எந்த ஒரு டைரக்ஷனுமே அவங்க ஸ்பெசிஃபை பண்ணலை. கிரேட்டர் தானா லெஸ் தானா அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னோம்னா இதை வந்து 2 டெய்ல்டு டெஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா கிவன் டேட்டா வந்து எழுதுறோம், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன கிவன் டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க, மைன் 1ஓட சாம்பிள் கொடுத்துருக்காங்க, மைன் 2ஓட சாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதான் நம்ம எழுதியிருக்கோம். மைன் 1ஓட சாம்பிள், மைன் 2ஓட சாம்பிள் எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைன் 1ஓட சாம்பிள் சைஸ் என்ன 5 1 2 3 4 5 டேட்டா இருக்கு. அதே மாதிரி மைன் 2க்கு என்ன இருக்குன்னா 5 டேட்டா இருக்கு. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.01, ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா சாம்பிளோட மீன் வந்து கால்குலேட் பண்ணணும், ஓகேங்களா? மீன் அப்படின்னா என்ன அப்படின்னோம்னா சாம்பிள் மீன் அப்படின்னோம்னா எத்தனை மீன் இருக்கோ 1 2 3 4 5 இருக்கு, ஓகேங்களா? இந்த 5 மீனையுமே கூட்டி 5ஆல டிவைட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் மீன், ஓகேங்களா? அதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். x1 பார் ஈக்குவல் என்ன பண்ணியிருக்கோம்னா எது சாம்பிள் 1ஓடது. ஸோ 5 சாம்பிளுமே என்ன பண்ணியிருக்கோம் மைன் 1ஓட 5 சாம்பிளையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணியிருக்கோம். x1ஓட ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி x2க்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா 5 சாம்பிள் மீனுமே என்ன பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிட்டு 5ஆல டிவைட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் கிடைச்சிருக்கு, ஓகேங்களா? இதான் பார்த்தீங்கன்னா சாம்பிள் மீன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளத்தில் என்ன பண்ணல அப்படின்னோம்னா சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கொடுக்கல. ஸோ வி ஹாவ் டு கால்குலேட் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஓகேங்களா? ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுதான் ஃபார்முலா S1, அதாவது சாம்பிள்
ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார் சாம்பிள் 1 என்னன்னா ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் x1 by x1 bar ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n1 minus 1. n1ங்கிறது ஃபர்ஸ்ட் சாம்பிளோட சைஸ். ஓகேங்களா, என்னன்னா இங்க வந்து 5. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 125.50 வந்திருக்கு. இது நான் டீட்டெயிலாக பின்னாடி ஒர்க் பண்ணியும் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. கண்டினியூஸாக பாருங்க. அதே மாதிரி S2க்கு அதே மாதிரி போட்டிருக்கோம் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எப்படி இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதை டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ கண்டினியூஸாக கவனிங்க. இப்போ இந்த பாக்ஸில் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னம்னா உங்களோட சாம்பிள் மீன் கால்குலேட் பண்ணீங்களா அதை எடுத்திருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டேட்டாவோட சாம்பிள் மீன், இது வந்து செகண்ட் டேட்டாவோட சாம்பிள் மீன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அடுத்து இந்த டேபிள் வந்து நம்ம ட்ரா பண்ணிடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டேபிள் நம்ம எப்படி ட்ரா பண்றோம் அப்படின்னம்னா இந்த ஃபர்ஸ்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னம்னா xi-ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னம்னா இதோட சாம்பிள்ல என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாக எடுத்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே நான் வந்து எழுதிட்டேன். 8130 8350 ஃபுல்லாத்தையும் நம்ம இங்கே எழுதிட்டோம். ஓகேங்களா, அடுத்த அந்த டேபிள் என்ன பண்றோம் அப்படின்னம்னா நம்மளோட சாம்பிள் மீன் கொடுத்துருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். 8230 கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல இருந்து அந்த 8230 ஃபுல்லா மைனஸ் பண்ணிட்டே வரேன் நான். ஓகேங்களா, ஸோ மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 8130 மைனஸ் 8230. அதே மாதிரி ஒரு வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணிட்டே வரோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிட்டே வரோம். ஓகேங்களா, 8350 மைனஸ் 8230 ஒரு வேல்யூவா வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா இந்த மைனஸ் பண்ணி வந்திருக்க வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணிடுறோம். ஓகேங்களா, மைனஸ் 100 ஸ்கொயர் எவ்வளோ வரும், இந்த மாதிரி வருது. ஓகேங்களா, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வீடியோ இன்னொரு ரீவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரியும். அப்படியும் புரியலன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா சம் ஆஃப் ஸ்கொயர்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ நீங்க ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை ஃபுல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா, ஏன்னா அந்த ஃபார்முலாக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. 63,000 வந்திருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலானது சேம் ஃபார்முலா S1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஸ்கொயர் டீவியேஷன் டிவைடட் பை n1 மைனஸ் 1 நம்ம பத்தில ஃபார்முலா பார்த்தோம். இப்போ ஸ்கொயர் டீவியேஷன் எவ்வளவு, சம் வந்து 63,000. அதை எடுத்து என்ன பண்ணியாச்சு, இங்கே எழுதியாச்சு. டிவைடட் பை 5 மைனஸ் 1 4. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 125.50 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னம்னா சாம்பிள் 2க்கு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த சாம்பிள் 2க்கு பார்க்கும்போது சேம் தான். இந்த ஃபர்ஸ்ட்ல என்ன எழுதணும் அப்படின்னம்னா வந்துட்டு சாம்பிள் 2ல என்னென்ன டேட்டாலாம் இருந்ததோ அதை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன், எழுதிட்டேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னம்னா சாம்பிள் 2ஓட மீன் டேட்டாவை மைனஸ் பண்ணிட்டே வர போறேன். 7950 மைனஸ் 7960 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் மீன் ஒன்னா மைனஸ் பண்ணிட்டே வர்றோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னம்னா இந்த மைனஸ் பண்ணி வந்த வேல்யூக்கு வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் என்னன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்டு டீவியேஷன். இதை ஃபுல்லா என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஆட் பண்ண போறோம் மேலே சொன்ன மணிக்கு. ஸோ ஆட் பண்ணியாச்சு 44,600. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா என்னது, இந்த சம் ஆஃப் ஸ்கொயர் டீவியேஷன் டிவைடட் பை 5 மைனஸ் 1. 5 நம்ம ஏன் இங்கே போட்டிருக்கோம், 5ன்றது வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள். ஓகேங்களா, ஸோ 5 4, 5 மைனஸ் 1 4. ஓகேங்களா, ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தா 103.20. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா வந்துட்டு கம்ப்யூட் தி டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். இங்க நம்ம யூஸ் பண்ண போற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னது, டி டெஸ்ட் மெத்தட். ஓகேங்களா, ஏன் டி டெஸ்ட் போறன்றதை முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்து கம்மியா இருக்கு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ப்ராப்ளத்துல கொடுக்கல. ஸோ வி யூஸ் ஏ டி டெஸ்ட் ஃபார்முலா. டி டெஸ்ட் ஃபார்முலானது x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை ரூட் ஆஃப் s1 ஸ்கொயர் டிவைடட் பை n1 பிளஸ் s2 ஸ்கொயர் டிவைடட் பை n2. இதுதான் ஃபார்முலா. இல்லை ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்றோம், சப்ஸ்டிட் பண்றோம். x1 பாருங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா சாம்பிள் 1ஓட மீன் போட்டாச்சு, மைனஸ் x2 பாருங்கிறது சாம்பிள் 2ஓட மீன். s1 ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அந்த வேல்யூ போட்டாச்சு. n1ங்கிறது நம்பர் ஆஃப் சாம்பிள் இன் ஃபர்ஸ்ட் 5 எல்லாம் போட்டோம். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் என்ன வருது அப்படின்னம்னா t ஈக்குவல் டு 3.72. ஓகேங்களா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா கம்ப்யூட் தி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவும் சிம்பிளா பண்ணிடலாம். இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் போட்டுக்கிறேன். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு இதான் ஃபார்முலா. ஓகேங்களா, இது எதுக்குரிய ஃபார்முலானா 2 மீனுக்குரிய ஃபார்முலா. ஓகேங்களா, 2 உங்க ப்ராப்ளத்துல வந்து 2 சாம்பிள் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடமுக்கு. சில ப்ராப்ளத்துல வந்து ஒரே ஒரு சாம்பிள் டேட்டா தான் கொடுப்பாங்க, அதுக்கு வேற ஃபார்முலா. நான் அடுத்தடுத்து வர்ற ப்ராப்ளத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா தான். ஓகேங்களா, இந்த நோட்டேஷன்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். S1ங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், N1ங்கிறது நம்பர் ஆஃப் சாம்பிள். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க, அங்கங்க இருக்கும். S1 ஸ்கொயர் ஆல்ரெடி இங்க இருக்கு. ஓகேங்களா, எடுத்து அப்படி என்ன பண்ணிடுறோம் நம்ம இங்க
ஸோ நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம்னா என்ன வரும் அப்படின்னம்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு 7.71 அப்படின்னு நம்மளுக்கு வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ வந்திருக்கு? 7.71. இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி 8ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிட்டர்மைன் தி கிரிட்டிக்கல் வேல்யூ. இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னம்னா இந்த டி மெத்தடை பொறுத்த வரைக்கும் டி டேபிள்னு உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் கேட்டால் கொடுப்பாங்க. அந்த டி டேபிளை வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னம்னா இங்கே கவனிங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், டூ டெய்ல்டு டெஸ்ட் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆல்பா ஈக்குவல் டு 0.01 வித் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 8ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த டி டேபிளில் பார்க்குறீங்க. அந்த டி டேபிள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னம்னா ஒரு டேபிளர் காலம் மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்கள் ஸ்டாஃப் நடத்தியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டூ டெய்ல்டுக்குரிய இந்த ஆல்ஃபா வேல்யூ இருக்கும். 0.01க்கு நேராக சைடில் பார்த்தீங்கன்னா 8ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 3.39 கிடைக்கும். இதானு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் வேல்யூ. ஓகேங்களா? வேணா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டி டேபிள் எப்படி நீங்கள் பார்க்கணுன்ற வீடியோ நான் போட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? 3.39. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷனுக்கு வர போகிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னம்னா அந்த டி வேல்யூ வந்து 3.72, கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து 3.39. ஸோ நம்ம சால்வ் பண்ண வேல்யூ எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இதாக இருக்குது. நம்ம சால்வ் பண்ண வேல்யூ 3.72, கிரிட்டிக்கல் வேல்யூ 3.39. இதில் எப்படி இருக்குது, நம்ம சால்வ் பண்ண வேல்யூ வந்து கிரிட்டிக்கல் வேல்யூவோட அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னம்னா we reject the null hypothesis. நல் ஹைபாத்திசிஸ் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னம்னா ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஏன் ரிஜெக்ட் பண்ணுறோம்? சாட்டிஸ்ஃபை ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நல் ஹைபாத்திசிஸ் என்னது, μ1 ஈக்குவல் டு μ2. அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகலை, சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ தேர் இஸ் சம் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னம்னா